நம்ம திண்டிவனத்தில் எங்கே எவ்வளோ தண்ணி நிற்குதுன்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம போன இடம் திண்டிவனம் ராஜாங்குளம் தாங்க. இங்கே வந்து 1-6 அடி தண்ணி வச்சுன்னா கோயிலுக்கு மேலே தண்ணி வந்துடும் போல், நீங்களே பாருங்கள். இது போலவே இடங்கள் கலிங்கல் ஃபுல்லாக ஆகி அங்கே இருக்க வீட்டில் செம்ம டேமேஜ், செம்ம தண்ணி போதுங்க. நம்ம இங்கே இருக்கிறது போதுன்ட்டு பெரிய பஸ் ஸ்டாண்டு இந்திரா காந்தி பஸ் ஸ்டாண்டில் போய் பார்த்தா வீடெல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. நல்லா தண்ணி போகுது, நீங்களே பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து பார்க்குறாங்கன்னு. அங்கங்கே தண்ணி ரொம்பி போகிறது மட்டும் இல்லாமல் வீடுங்க மேலே கரண்ட்டு கம்பம் சாஞ்சு ஒயர் இருந்து மரம்லாம் உடஞ்சிருக்கு. ரோடெலாம் ரொம்பவே பள்ளமாக இருக்குது. திண்டிவனத்தில் இருக்கிற மக்கள் எல்லோரும் ஒரு சேஃபாக போங்க. திண்டிவனத்தை பற்றி இதேமாரி அப்டேட்ஸ் எதாவது வேணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திண்டிவனம் மோகன் யூடியூப் சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணுங்கள். திண்டிவனத்தை பற்றி அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம போகலான்ட்டு இருக்கிற இடம் தான் காவேரி பக்கம் ஏரி. அந்த ஏரி ஃபுல்லாகவே ரொம்பிடுச்சு, நீங்களே பாருங்கள். ரொம்பந்து மட்டும் இல்லாமல் கலிங்கல் ஓடி அந்த சைடில் இருக்க வீடெலாம் ரொம்ப தண்ணி போய் மக்கள்லாம் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க, நீங்களே பாருங்களாம். நான் இதுக்கோசமே வீடியோ எடுக்கிறேன், மழையில் நனைஞ்சி உங்களுக்கோசமே வீடியோ எடுத்து போகிறேன். எல்லோரும் லைக் பண்ணுங்கள். திண்டிவனத்துலேருந்து இந்த வீடியோ பாருங்கன்னா ரெட் கலர் கமெண்ட் பண்ணுங்கள். இதை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற வழியில் தீர்த்தக்குளம் மேம்பாலத்து மேலேருந்து வீடியோ எடுத்தால் செம்மண் கலரில் ஃபுல்லாகவே தண்ணி ஆகிடுச்சு. அது போகும் நம்ம இந்த சைடில் பார்ப்போன்ட்டு நம்ம திண்டிவனம் புதுசாக பஸ் ஸ்டாண்ட் கட்டினாங்களே அதுக்கு பின்னாடி சைடு பார்த்தா செம்ம தண்ணிங்க, செம்மண் கலரில் ஃபுல்லாகவே தண்ணி நிற்கிது. இங்கே இருக்க டேங்க்கில் யாரெல்லாம் குளிச்சிருந்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.